ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்திருக்க ராஜா சாப் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பிரபாஸ் அவரோட பாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிரபாஸுக்கு பெற்றவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லைனால அவங்க பாட்டி மட்டும்தான் அவருக்கு உலகமாக இருக்காங்க. அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா பேஷண்ட்டாக இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு தன்னோட வீட்டுக்காரர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவங்க வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ எப்படியாச்சும் தன் தாத்தாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இருக்க பிரபாஸுக்கு அவரை தேடி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்குது. அப்படி தேடி போகும்போது தான் தெரியுது அந்த ஆள் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்க பேய் பங்களாக்குள்ளே போய் மாட்டிக்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, அந்த பேய் பங்களாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம், அதிலிருந்து அவங்க வெளிவந்தாங்களா, இல்லை அவங்க தாத்தாவுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஹைப்பாக இருந்துச்சு. ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ட்ரைலரை கட் பண்ண விதம்னு சொல்லிட்டு அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது சத்தியமாக மண்டா காஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கதைங்க. வழக்கமாகவே பேய் கதைனாலே ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஒரு பேய் பங்களா இருக்கும், அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிற ஒருத்தங்க அங்கே பேய்னால இவங்க அவதிப்பட்டு எப்படியெல்லாம் அதிலிருந்து வெளிவராங்கன்ற கதை தான். நம்ம சந்தானம் நடித்த 2-3 படம் வந்துச்சு. 1950லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பேய் பங்களா பேய் கான்செப்ட்னு சொல்லிட்டு சுந்தர் சிலேருந்து நிறைய பேர் அடித்து துவைச்ச ஒரு கதையை தான் இவங்களும் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் பிரபாஸ் அப்படின்றப்போ ஒரு மாஸ் கேரக்டர் உள்ளே இருக்கும்போது ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி இன்னும் நீட்டாக பெட்டராகவே பண்ணியிருக்கலாமே. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நெருக்கி ஓடுது. 3 மணி நேரத்துக்குலாம் இந்த படத்தில் ஸ்டஃப்பே இல்லைங்க. கண்டிப்பாக சாலிடாக 1 மணி நேரம் கத்திரி போட்டு 2 மணி நேரத்தை அந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா கூட இன்னுமே இந்த படம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பிரபாஸ் இருப்பார், அவருக்கு 3 ஹீரோயின். மாளவிகா மோகனுக்காச்சு ஏதாச்சும் கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சமுத்திரக்கனியோட பேரனாக வருவாங்க. சமுத்திரக்கனி அந்த பிரபாஸ் கேரக்டரை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்குது, அவங்க தாத்தா எப்படிப்பட்டவர்ன்ற அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுறதுக்காக மாளவிகா மோகனுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் எழுதியிருப்பாங்க. இது தவிர சைடில் 2 ஹீரோயின் வருது. எதுக்கியான்னு தெரில. ஹீரோயினை பார்ப்பாரு, ஒரு பாட்டு, 5 பாட்டு என்னமோங்க. எதுக்கே அந்த படத்துக்கு 5 பாட்டு, 2-3 கிளாமர் சீனு பாட்டுக்காகவே ஹீரோயின் வச்ச மாதிரி தான் தோணுச்சு. இதை தவிர பொதுவாக பேய் படங்கள்னு இல்லைங்க, நீங்கள் எந்த சினிமா எடுத்திருந்தாலும் படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த கதைக்களத்துக்குள்ளே போயிடணும். இந்த படத்தில் பேய் தான் கான்செப்ட்டு, அந்த பேய் பங்களா தான் கான்செப்டாக இருக்கும்போது அதுக்குள்ளே போகிறதுக்கே 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கடையில் பிரபாஸ் யார், ஹீரோயின் யார், ஹீரோயினை எப்படி இல்லாமல் இவர் லவ் பண்ணுறாரு, அதுக்கடையில் 2-3 எமோஷனல் சீக்வன்ஸ், பார்ட்டி சென்டிமெண்ட்டு, காமெடின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கதைக்களத்துக்குள்ளே போகிறதுக்கே 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஐயோ, 1 மணி நேரமாயா ஒரு ஸ்டோரிக்குள்ளே போய் எடுத்துக்குவீங்க? அதைத்தான் விடுங்க. அதுக்கப்புறம் பேய் பங்களாவுக்குள்ளே போனதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் சீரியஸ்னஸ் இருக்குமான்னு பார்த்தா இந்த படத்தில் ஏகப்பட்ட எமோஷனல் காட்சிகள் இருக்குது. ஆனால் அந்த எமோஷனல் காட்சி வரும்போதே அதை இவங்களே டைல்யூட் பண்ணி காமெடியாக கொண்டு போகிறாங்க. காமெடி போகும்போது அந்த காமெடியை ரசிக்கிறதுக்கு முன்னாடியே எமோஷனல் சீக்வன்ஸை கொண்டு வந்துடுறாங்க. என்னையா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருக்கீங்க? இதை தவிர பிரபாஸ் அவரோட ஃபேன்ஸுக்கு எப்படியெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன காமெடி டைலாக் டெலிவரின்னு சொல்லிட்டு அவர் நீட்டாகவே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாலாம் எதுவும் இல்லை. ஸோ வாய்ப்பு கிடைச்ச அந்த படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் மண்டா காஞ்சு போச்சு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கரெக்டாக இருக்குங்க, தமிழ் ஆடியன்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ வாய்ப்பு கிடைச்சா படத்தை ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் திரிக்கக்கூடிய சில காட்சிகள் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். மொத்தத்தில் எந்த ராஜா சாப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் 3 மணி நேரத்துக்கு மேலே நெருக்கி ஓடுது. ஆனால் 3 மணி நேரத்துக்குலாம் இந்த படத்தில் ஸ்டஃப் இல்லைங்க. 2 மணி நேரம் நெருக்கி இந்த படத்தை கொடுத்துருந்தாலே இந்த படம் இன்னுமுமே இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். அது பெட்டராக ஆடியன்ஸுக்கு இன்னும் கனெக்ட் ஆகிருக்கும்னு தோணுச்சு. 1 மணி நேரம் சாலிடாக கத்திரி போட்டுக்கலாம். 5 பாட்டு தேவையில்லாமல், படத்துக்கு 3 ஹீரோயின், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லிட்டு ஏயா படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்துலாம் கதைக்குளத்துக்குள்ளே போனால் தானே அந்த படம் இம்ப்ரெசிவாக இருக்கும். படம் ஆரம்பித்து 1 மணி நேரம் கழித்து தான் அந்த கதைக்குளத்துக்குள்ளேயே போகிறீங்க. லிட்டரலி மண்டை காஞ்சு போச்சுங்க. பிரபாஸ் அப்படின்ற ஒரு மாசை வச்சு மட்டுமே இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. 1960லேருந்து அடித்து துவைச்ச ஒரு கதை. ஆனால் கதை தான் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. ஸ்க்ரீன் பிளேவாச்சும் நீட்டாக பண்ணியிருக்கலாம்ல. விஎஃப்எக்ஸனை பொறுத்த வரைக்கும் நீட்டாகவே இருந்துச்சு. இதை தவிர மேக்கிங் வைஸாகவும் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சைக்காலஜிக்கலை வச்சு விளாண்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் பாசிட்டிவாக இருக்குது. இதை தவிர படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா கண்டென்ட்டே இல்லை.
அப்புறம் எங்கே அடல் கண்டென்ட் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில சீக்வன்ஸ் மட்டும் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுமான்றதெல்லாம் தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.